வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சௌசௌ கூட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். கூட்டுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கை பாசி பருப்பு, ரெண்டும் ஊற வச்சுருக்கேன். பருப்பை குக்கரில் போட்டோம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக சௌசௌ நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டாங்க. மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, சீரகம். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடியாது. இப்போ நம்ம திட்டமாக தண்ணி வச்சுருக்குறோம். உப்பை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி பார்த்தோம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம். 2 விசில் வரட்டும். வர விட்டு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடும். நம்ம கூட்டு 2 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வச்ச தண்ணிக்கும் பருப்புக்கும் நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பு வர எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 பத்தை தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதையும் கொட்டிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு தாளித்து கொட்டி ஒரு 2 கொதிக்க வச்சிடலாம். வைக்க வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, கொஞ்சமாக சீரகம், அடுத்தது காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 2 கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். நம்ம வச்ச தண்ணிக்கும் காய் பருப்பு எல்லாத்துக்கும் எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்கள். கூட்டுங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக அப்படி தான் இருக்கும். அடுப்பில் வச்சாச்சு. 2 கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு இறக்கணும்.
பாருங்க 2 கொதிக்க வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தலை உள்ளாத்தி கூட அடி பிடிக்காமல் பண்ணாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். கூட்டு இப்படி தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இப்படி கையில் அள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி கார குழம்புக்கு சைடிஷ் அந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அவ்வளோதான் இறக்கிடுவோம். இப்போ கூட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.